ஞான விஷயங்களை தவிர்த்து வேற எந்த விஷயங்களும் உங்க வாய் மூலமா வரக்கூடாது. அவங்க அப்படி இவங்க அப்படி இது கேட்டு நீங்க எப்படி ஆக போறீங்க? அதனால யார் எப்படி இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க கேட்காதீங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்படுது கேட்டுதான் ஆகணும்னா அவங்க சொல்றவங்களும் நல்லா இருக்கணும், யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்களும் நல்லா இருக்கட்டும். நாம பாசிட்டிவா நினைக்கணும், சுப பாவனை வைக்கணும். அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்றதோ அல்லது அப்படியே நம்பிக்கிட்டு அதை நாம ஒரு 10 பேருக்கு சொல்றதோ கூடாது. கேட்கும் போதே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் மற்றவங்களோட நெகட்டிவ் உள்ள ஆழ் மனசுல டக்குன்னு உள்ள போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகமே நெகட்டிவா இருக்கிறதுனால அப்புறம் நம்மளுடைய வார்த்தைகளும் அப்படியே மாறிடும். மற்றவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், கற்களை வீசுவோம். அது ஒருவேளை பொய்யா இருந்தது, அவங்க பரப்புன விஷயம் பொய்ன்னு வச்சுக்குவாங்க, அது பெரிய பாவமாயிடும்ல. அதனால தயவு செஞ்சு நெகட்டிவா கேட்காதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்க, நினைக்காதீங்க, எதுவுமே வேணாங்க. இருக்கிற தலைக்கு மேல ஏற்கனவே 63 பிறவியோட பாவம் மூட்டைங்க செட்டில்மெண்ட் பண்ணாம இருக்கு. இதுவே எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல, டைம் கம்மியா இருக்கு. அதனால மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க, அவங்கவுங்களுக்கு மேல மூட்டைங்க இருக்கு. மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம மூட்டையே ஏகப்பட்டது இருக்கே. நல்லா சேவை பண்ணுங்க, நல்ல யோகா பண்ணுங்க, அப்பதான் ஆரோக்கியம் உடையவர்களாக மாற முடியும். நம்மளுக்கு அழிவற்ற வைத்தீஸ்வரன் கிடைச்சிருக்கிறாரு. 21 பர்த்ல அதுல ஒரு பர்த் இங்கேயே நம்மளுக்கு அவரால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட இந்த கிளாஸே ஞானம் ஒரு அருமருந்து. சிலர் இன்ஜெக்ஷன் ரூபத்துல போகுது, சிலருக்கு மெடிசன் ரூபத்துல போகுது. ஒரு சில ஆத்மாக்களுக்கு பாபா ஆப்ரேஷனே பண்ணிடுறாரு இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள. இது ஆப்ரேஷன் தேட்டராகவே சில பேருக்கு இருக்கு. அதனால கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கடவுள் இப்ப டாக்டரை சந்திக்கிறாரு நம்மள. அதனால இந்த நஷா குஷியில இருங்க. பாபா நம்ம மேல வச்ச அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. நம்மளுக்கு யாரு மேல ரொம்ப அன்பு இருக்கோ அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். பிரம்மா பாபா மேல, சிவா அந்த மம்மா மேல எல்லாம் அன்பு இருக்கா, உண்மையான அன்பு இருக்கா? அப்ப ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ மதர். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த செயலை செய்தாலும் உங்க மனசாட்சிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நான் இப்ப அந்த செயலை செய்யறேன்னு இது பிரம்மா பாபா செஞ்சிருப்பாரா, மம்மா செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருப்பாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா அங்கேயே நிறுத்திடுங்க. ஒருவேளை பாபா இதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு உங்க மனசாட்சி சொல்லிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. பாபா பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு காப்பி அடிக்கிறதுக்கு. உலகத்துல இந்த மாதிரி டீச்சரே கிடைக்க மாட்டாங்க. ஆனா அந்த டீச்சர் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றாரு, காப்பி அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தான்ல. யாரை காப்பி அடிக்கணும்? அம்மா பாப்பாவை. 100 மார்க் வாங்குறவங்கள பார்த்து காப்பி அடிங்க. ஏற்கனவே 30 மார்க் 20 மார்க் சில பிகேஸ் போராடிட்டு இருக்காங்க, பாஸ் பண்றதுக்கே போராட்டமா இருக்கு அவங்களுக்கு. அவங்கள பார்த்து காப்பி அடிக்கலாமா? காப்பி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நிறைய மார்க் வாங்குறவங்கள பார்த்து காப்பி அடிங்க. சொல்லி வேற கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம டீச்சருக்கு என்ன கவலைன்னா நம்ம குழந்தைங்க எப்படியாவது பாஸ் பண்ணா போதும், காப்பினாச்சும் அடிங்கன்ற அளவுக்கு கீழே இறங்கிட்டாரு. சரி காப்பி அடிக்கிறதா அடிக்கிறீங்க, படிக்கிற பசங்களை பார்த்து காப்பி அடிங்க அப்படின்ற. இப்ப நீங்க தீவிர புருஷார்த்தம் பண்றவங்களா மாறுங்க. என்ன பண்ணணும்? எல்லா சக்திகள் எல்லாரும் உங்களை நிறைந்தவர்களா மாத்திக்கோங்க. உங்களால உங்களை என்ன பண்ண முடியல, பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்க முடியல, ஜான் ஏறனா முழம் இறங்குது, ஒண்ணு பண்ணுங்க. உங்களால முடியலன்னா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளுங்க. இப்படி இல்லாம டீச்சர் சொல்லி கொடுப்பாரு, காப்பி அடிக்க சொன்னாரு, இப்ப ஹெல்ப் வேற. சில இடத்துல கண்ணு தெரியாம இருப்பாங்களே அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேர் எழுதி கொடுப்பாங்க பேப்பர், எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுவாங்க, பப்ளிக் எக்ஸாம். அது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்தா மற்றவங்க கிட்ட இருந்து சகயோகம் வாங்கிக்கோங்க அப்படின்ற. नहीं तो आगे चल टू लेट हो जाएंगे. ஒன்று காப்பி அடிங்க, இல்லை யார்கிட்டயாவது கொஞ்சம் உங்களை ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி பாஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டூ லேட் போர்டு போட போறோம், அதுக்கு முன்னாடி எப்படியாவது ரெடி ஆயிடுங்க சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு. உண்மையில இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். முகம் மலர்ந்து இருந்ததுன்னா பாபா புரிஞ்சுப்பாரு, இவங்கள்ட்ட எந்த டவுட்டும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. அதனால அவங்க பாபா சொல்றத அப்படியே நம்புறாங்க, மன நிறைவு ஏற்பட்டிருக்கு. அதனால முகத்துல மலர்ச்சி இருக்கு. யாரோட வீக்னஸ பார்க்காதீங்க. பேசாதீங்கன்னு சொன்னாரே, கேட்காதீங்கன்னாரே, இப்ப பார்க்காதீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா வெரைட்டி ஆத்மாக்கள் வெரைட்டி ரோல் பிளே பண்றாங்க. டெய்லி தயிர் சாதமே கொடுத்தா போர் அடிக்காத? கொஞ்சம் வெரைட்டி வேணும்னு கேக்குறீங்களா? சாப்பாட்டுல கேக்குறீங்களா இல்லையா?
அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட ரோல் ஒவ்வொரு மாதிரி யூனிக் பர்சனாலிட்டி. வெரைட்டியா ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே சத்தியுகம் வந்து போர் அடிக்கும். அங்க வில்லனே கிடையாது சத்தியுகத்துல. எல்லாருமே ஹீரோ மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் தாட்டு கிடையாது. அதனாலதான் அந்த 2 யுகத்துக்கு ஹிஸ்டரியே இல்லை. ஆனா இப்ப காலத்தை ஓட்டுறதே கஷ்டமா இருக்குல்ல. எல்லாரும் விதவிதமான கேரக்டர்ஸ், விதவிதமா ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கதை கூட இப்பதான் எப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் சீன் நடக்க போகுது, விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சத்தியகம் திரேதாத்துல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா வெறும் எல்லாரும் பாசிட்டிவா நினைப்பாங்க, பாசிட்டிவா மட்டும் பேசுவாங்க, அப்படியே இருக்கு. அதனால நாம அதையும் பார்த்தோம், இதையும் பார்க்கணும். என்ன பண்ணுங்க, யாரை பத்தி நெகட்டிவ் பார்க்க வேணாம், கேட்க வேணாம், பேச வேணாம், நினைக்க வேணாம். மனசுல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெரைட்டியான ஆத்மாக்கள் இருக்கிற உலகம். இது கலியுகம் எண்டுல வெரைட்டியா இருப்பாங்க. ஒரு வீட்லயே வெரைட்டியா இருப்பாங்க. ஒரு கையே வெரைட்டியா இருக்கு, விரல்லாம் ஒரே சைஸ் கிடையாது, விதவிதமா தான் இருப்பாங்க. எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க, யூனிக் சோலா பாருங்க, யூனிக் பர்சனாலிட்டி பாத்தீங்க. பாசிட்டிவா பாத்தீங்கன்னா இந்த யூனிக் பர்சனாலிட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்ப முதல்ல விடணும். எக்ஸ்பெக்டேஷன் அது துக்கத்திற்கான முதல் காரணம். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நானே ஏத்துக்கிட்டேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ராமோட டைரக்டரே சொல்றாரு, எல்லாரும் வெரைட்டி கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க, கடவுளை ஏத்துக்கிட்டாரு, நீங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆத்மாவை பாருங்க, அவங்க ரோல் அவங்க பிளே பண்றாங்க. அப்ப உங்களோட எனர்ஜி கூட அவங்களுக்கு போய் சேரும், பவர் கொடுக்க முடியும். யாராவது பேசுறாங்க, ஆத்மா பேசிட்டு இருக்க, ஆத்மாக்கு இந்த சம்ஸ்காரம் இருக்கு, அதனால அப்படி பேசிட்டு இருக்க, ஏன் அப்படி நினைச்சு பார்க்க கூடாது? ஒரு வில்லன் ஏன் வில்லனா நடிக்கிறாருன்னு எந்த டைரக்டரும் கேட்க மாட்டாரு, ஹீரோவும் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவரோட ரோல் அவர் பிளே பண்றாரு இல்லையா? அது மாதிரி இங்க நம்மளாம் ஹீரோ ஆக்டர்ஸ் தேவதைகள்லாம், நம்ம டைரக்டர் சிவபாபா அவரும் சொல்றாரு எல்லாரும் யூனிக் பர்சனாலிட்டி. அதனால அப்படியே யூனிக் சோல்ஸ் அப்படியே பாருங்க. இந்த மகாபாரதம் நடந்ததுல சீரியலு, பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டா இருப்பாங்க. அது ஷூட்டிங்ல தான் சண்டைலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்ல இல்ல. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு யாருக்கெல்லாம் பிளாக் பால்ஸ் இருக்கோ அவங்க நம்மகிட்ட சண்டை தான் போடுவாங்க. இந்த வேஷம் இருக்கிற வரைக்கும் தான் சண்டை போடுவாங்க. வேஷத்தை கலைச்சிட்டா நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் தான் அது சண்டை போடணும்னு விதி. நம்ம நடிச்சுட்டுலாம் இருக்கிறோம், உண்மையிலே நம்மளுக்கு அவங்க மேல என்ன கிடையாது, அவங்க நம்மளுக்கு உண்மையான விரோதிகள்லாம் கிடையாது. பிளாக் பால்ஸ் இருக்கிறதுனால போடுறாங்க, அது சரி பண்ணணும்னா ஒயிட் பால போடணும். இவ்வளவுதான். இதுதான் டிராமாவோட சீக்ரெட். சுப பாவனை வைங்க எல்லாரும் மேலேயும். எல்லாருமே நம்ம கூட பிறந்த சகோதர ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சிடுங்க.